ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை விருச்சிக லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை உள்ள நாட்களுக்கு. முதல் நாள் ஏப்ரல் 1 புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியில சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரத்துல பயணிக்கிறார். மாலை 4:17 வரை. சூரியன் நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடமான மீனராசியில புதனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய அந்தரத்திலையும் பயணிக்கிறார். இது நம்முடைய உள்ளார்ந்த மனமார்ந்த ஈடுபாடுகள், கலைத்துறை ஈடுபாடுகள், மகிழ்ச்சியான உறவுகளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் நடத்துவதை காட்டுகிறது. 5ஆம் இடத்துல சூரியனும் 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, என்கேஜ்மெண்ட்டு, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மாலை 4:17க்கு அஸ்த நட்சத்திரம். பாக்யாதிபதி சந்திரன் தன்னுடைய சுயசாரத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது. மிகப்பெரிய சிறப்பு. தெய்வீக அனுகிரகம் கிடைக்கக்கூடியது. மேல் படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு மற்றும் அனைத்து விதமான மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கும். உறவுகள் மற்றும் சுபகாரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:38 வரை இந்த அஸ்த நட்சத்திரம். அதற்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்துல சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. இந்த செவ்வாயோட புதனும் சேர்ந்து இருக்காரு. அவரும் குரு நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப லக்னாதிபதி, அட்டமாதிபதி, லாபாதிபதி, 6ஆம் அதிபதி இப்படி எல்லாம் 4ஆம் இடத்துல இருந்து அந்த குருவானவர் 8ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால 4-8ங்கிறது உற்பத்தி சார்ந்த துளைகள் மற்றும் இந்த பழசு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டது, பழசு கழிவுகளை ரீசைக்கிளிங் பண்றது, ரீப்ராசஸிங் பண்றது, இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்கு. பிளாஸ்டிக் மற்றும் பிளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இந்த குருனுடைய அமைப்பு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய சிறப்பை தருகிறது. அதாவது நமக்கு செவ்வாய் என்பவர் நம்முடைய லக்னாதிபதியாகவும் புதன் என்பவர் நமக்கு லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால உழைப்பின் மூலம் உயர்வை தரக்கூடிய நாள். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் இரவு 7:24க்கு முடிவடைந்து சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை ராகுனுடைய பலனை நாம் பெறலாம். அந்த ராகுவுமே 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால நமக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள், சாப்ட்வேரு மற்றும் பிரம்மாண்டமான வாகன தொழில்கள் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதுல சின்ன சின்ன மாற்றங்களுக்கும், ஒரு இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அது சாதகமாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பலன்களும் ஏற்படும். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய விசாகம் நட்சத்திரம். முழுக்க முழுக்க 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால எதிர்பாராத சில நன்மைகள், எதிர்பாராத சில உறவு மகிழ்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படும். எதிர்பாராத சில கடன் அடைபடுவது, நோயிலிருந்து விடுபடுறது, வழக்கிலிருந்து விடுபடுறதெல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் 8ல குரு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்க்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே சந்திரன் சனியை போல செயல்படுகிறார். 5ஆம் வீட்டுல இருக்கிற சனி அவருடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது மூளை உழைப்பு சம்பந்தப்பட்டு நமக்கு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகளால கூட சில பேருக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்துல குழந்தைகள் தங்களுடைய இடத்தை விட்டு செல்வதோ, குழந்தைகளுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதோ அதையும் சில பேருக்கு நடக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அஷ்டமாதிபதி தான் புதன். அவர் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் நண்பர்கள் 12:45 மேல கேதுவனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால உற்பத்தி சார்ந்த துறைகள் நன்றாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். நல்ல ப்ரொடக்ஷன் லைன்ல, நல்ல மேனேஜ்மெண்ட் லைன்ல, மார்க்கெட்டிங் லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க அனைத்துக்குமே இது வளர்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் வீடான தனுசு ராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. 10ஆம் வீட்டுல இருக்கிற கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், சந்திரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறார். அதனால தொழில் சார்ந்த சிந்தனைகள், தொழில் சார்ந்த வருமானங்கள் மற்றும் உத்தியோகத்துல ஒரு நல்ல நிலைமைகள், நல்ல அங்கீகாரங்கள் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 8:47 முதல் பூராட நட்சத்திரம். இதே 2ஆம் வீட்டுல தனுசு ராசியில சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இந்த சுக்கரன் 6ஆம் வீட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில பயணிக்கிறார். சுக்கரனுடைய நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால பணவரவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சொந்த தொழிலுக்கும் நல்ல ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. தங்க நகை ஆபரணங்கள் மற்றும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் ரெசார்ட்ஸ் நடத்துறது, லாட்ஜ் ஹோட்டல்ஸ் நடத்துறது, அனைத்து விதமான துறைகள்லையும் ஆடம்பரமான துறைகள்லையும் சுக்கிரன் இன்றைக்கு நல்லபடியாக பொருள் வரவை தருவார். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:27 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம். அதற்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 5ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு நாம எதிர்பார்க்கிற ஒரு சில பாசம், நேசம், பகிர்தல், அன்பை வெளிப்படுத்துறது, குழந்தைகளாகட்டும், கணவன் மனை உறவாகட்டும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாகட்டும், இதுல எல்லாம் நம்ம ஈடுபடும் போது அதுல ஒரு விரக்தி கிடைக்கிறது, அதாவது ஒரு அதிருப்தி கிடைக்கிறது. அல்லது எதிர்ப்பாளர்கள் அவங்க கிட்ட நாம யாருக்கிட்ட பிரியமா பழகிறோமோ அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ற மாதிரியான சில கட்டங்கள் ஏற்படுது, சூழல்கள் ஏற்படுது. அதனால என்னன்னா நமக்கு சில அவமானங்கள் நேரலாம். அப்படிங்கிறதுனால உறவு சார்ந்த வகையில இந்த நாள் நல்லா இல்லை. அதே நேரத்துல பொருள் சார்ந்த வகையில நம்மளுடைய மூளை உழைப்பு இதையெல்லாம் பயன்படுத்தி நாம கமிஷன் துறையில இருக்கோம் அப்படின்னா அதுல பயன்படுத்தி சின்ன சின்ன ஆதாயங்கள் பெறலாம். ஏதாவது ஒரு வகையில நமக்கு திடீரென்று வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் ஒரு பொருள் வரவாகவும் தொழில் பலத்தை தருவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. இந்த வகையில இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.